சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, பல நாள் கோரிக்கை உனக்கு இன்று நடக்கப் போகிறது குழந்தையே. அதை நான் நடத்தி கொடுக்கவே இன்று இப்போது உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கின்றேன். வெகு நாட்களாக நீ இந்த காரியம் நடந்தால்தான் நான் நிம்மதியாக வாழ்வேன் என்று நீ என்னிடம் கூறிக்கொண்டிருந்ததை இன்று நான் நிறைவேற்றி விட்டேன். என் அன்பு குழந்தையே, இந்த வார்த்தையை கேட்டு அடுத்த நொடி உன் துணையிடம் இருந்து உனக்கு அழைப்பு மணி ஒலிக்கும். அந்த அழைப்பு மணியில் உனக்கான நற்செய்திகள் வரப்போகிறது குழந்தையே. உன்னிடம் அன்பாகவும் பாசமாகவும் உன் துணை உன்னிடம் பேசி உன் வாழ்க்கையை தொடரப் போகிறது. அதுவும் நிரந்தரமான வாழ்க்கையாக உன்னிடம் வந்து சேரப்போகிறது. என் துணையை ஒரு முறை கண்டால் போதும் சாயப்பா என்று என்னிடம் கேட்டாய் அல்லவா? இனி வாழ்நாள் முழுவதும் உன் துணை உன்னுடனே இருக்கப் போகிறார். உன் துணை உனக்கானவர். உன் துணை உனக்காக பிறந்தவர். இந்த பிரிவு வந்ததை எல்லாம் மனதில் நினைத்து கொண்டு இருக்காது. இது கடந்தவையாக சென்றுவிடும். நாளை வரும் வாழ்க்கை உனக்கு நிரந்தரமான வாழ்க்கையாக உன்னுடனே இருக்கப் போகிறது. தேவையில்லாமல் யாரோ எதையோ சொன்னார்கள் என்று அதையே நினைத்து கொண்டு என் வாழ்க்கை முடிந்துவிட்டது, இனி என் வாழ்க்கை தொடராது என்றெல்லாம் வேண்டாத தேவையில்லாத மனக்குழப்பத்தை உருவாக்கி கொண்டு உன் வாழ்க்கையை நீயே நரகமாக்கி கொள்ளாதே. அப்பா மீது நம்பிக்கை வைத்துவிட்டால் அந்த நம்பிக்கையிலிருந்து மனம் தளராமல் தைரியத்தோடு நீ இருக்க வேண்டும். யாருடைய பேச்சையும் உன் செவியில் வாங்கிக் கொள்ளாமல் உன் சாயப்பாவின் வார்த்தைகளை மட்டும் உன் செவிகளில் கேட்டு உன் கண்களிலேயே கண்டு உன் மனதினில் வைத்துக்கொள். உன் மனதை மட்டும் தளராமல் எப்போதும் தன்னம்பிக்கையோடு நீ இருந்தாலே இழந்ததை உன்னால் மிக சுலபமாக பெற்றுக்கொள்ள முடியும். உன் மன தைரியம் மட்டும்தான் உனக்கு உதவும். யாரையும் இவர்கள்தான் நல்லவர்கள், இவர்கள்தான் கெட்டவர்கள் என்று சீக்கிரத்தில் நீ முடிவெடுத்து விடாது. ஒரு சில நேரம் நல்லவர்களாக இருப்பவர்கள் அடுத்த நொடியே கெட்டவர்களாகவும் இப்போது இந்த நிலையில் இருப்பவர்கள் அடுத்த நொடியில் உனக்கு நல்லவர்களாகவும் தெரிவார்கள். அப்படி இருக்கும்போது யாருடைய அளவோடு இடைவெளி விட்டு பழகுவதும் அவர்களிடத்தில் தனிப்பட்ட விஷயத்தை பகிராமல் இருப்பதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. யாரிடமாவது உன் குறைகளையும் உன் கவலைகளையும் சொல்லி உன் மனதார வேண்டும் என்று அதை உன் சாயப்பாவிடம் என்னிடம் சொல். நான் அதை கேட்கின்றேன் குழந்தையே. உன் மனபாரத்தை உனக்காக நான் சுமக்கின்றேன். உன் வாழ்க்கையில் இந்த சுமைகளை எல்லாம் இறக்கி வைக்க உன் சாயப்பா நான் இருக்கும்போது வெளியே ஆறுதல் நீ தேடாதே. இப்போது உனக்கு ஆறுதலுக்காக உன் துணையே உன்னிடம் இப்போது அழைப்பு விடுத்து பேசுவார். அன்பாகவும் பாசமாகவும் பேசுவார். உன் தொலைந்த வாழ்க்கை என்று கிடைக்கப் போகிறது. மன நிம்மதியோடு காத்திரு. ஏனென்றால் உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.